வணக்கம் மக்களே, எல்லா உயரங்களும் நல்லா இருக்கணும். சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க, நீங்களும் நல்லா இருக்கணும். நல்ல எண்ணத்தோட நல்ல எண்ணத்துலேயே நினச்சா அடுத்தவங்களை பற்றி பொறாமப்படாமல் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு அதே நல்ல ஒரு சொர்க்கமான வாழ்க்கை கிடைக்கும். என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நம்ம ஹெட் வெயிட்டாக இருந்து அவங்கள ஒரு பக்கத்தில் இருக்கிற தூசியாட்டு நினச்சிக்கிட்டு அவங்க நம்ம ஆணவத்தை காட்டிட்டு இருந்தோம்னா கடவுளை ஏதோ ஒரு முறையில் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. அதெல்லாம் இல்லாமல் நார்மலாக வாழ கற்றுக்கணும். எல்லாம் வயசாக தெரிஞ்சுக்கும். ஆனால் இப்போ நான் சொல்கிறது பிள்ளைகளுக்கு வந்து ஏற்றுக்காது. இவங்களாம் என்ன பெரிய இது நம்ம தான் படிச்சிருக்கிறோம் ஆச்சா பச்சான்னு இருப்பாங்க. அது ஏதோ ஒரு வகையில் ஒரு அனுபவத்தில் தான் தெரியும். அனுபவம் பெருசாக பட்டா பெருசான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்கள் அப்பா வந்து சொன்ன நேற்று இது மாதிரி கூர்மை எதாக இருந்தாலும் வீடு கட்டுறதா இருந்தாலும் வீடுனா எனக்கு வேறு பெரிய பெரிய பில்டிங்லாம் ஏதோ கிராமத்துக்குள்ள இந்த மாதிரி கட்டுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் சூப்பராக செய்வாங்க. ஒரு விதத்தில் பார்க்க போனால் எங்கள் பெரிய பொண்ணுக்கு எங்கள் அப்பா ரொம்ப நுணுக்கமாக செய்வார். படிக்கல, ஆனால் ரொம்ப நுணுக்கமாக பக்காவாக அதெல்லாம் அந்த எப்படி வச்சு கட்டுறது என்ன அதெல்லாம் அளந்து இந்த என்னமோ சொல்லுவாங்க, பால்ட்ரஸ் என்னமோன்னு சொல்லுவாங்க. அந்த பால்ட்ரஸ் கொண்டு வந்து ஒரு திரவம் மாதிரி இருக்கும், ஒரு பாக்ஸ் மாதிரி இவ்வளோ நடுக்க இருக்கும். அதை செவரு சமமாக வருதா வரலையா நல்லா வச்சு கரெக்டாக பார்ப்பாரு. அப்பா இப்போலாம் அப்படி இல்லை. அந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு போகிறப்ப ஒரு நாள் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துடுவோம். வேலைக்கு போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் தோட்டத்து வேலை பார்ப்பார். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் அர்ஜென்ட்டாக வந்து எனக்கு தான் மேனு வந்து மேய்ச்சி கொடுத்துட்டு போயிருப்பேன். ஆடு குட்டிலாம் நல்ல இதாக அப்படின்னு கேட்பாங்க. யாருக்கு சொல்கிறது யாருக்கு வேண்டாங்கிறதுன்ட்டு ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் கூட போயிடுவார் வேலைக்கு. அந்த டயத்தில் போயிட்டு ஒரு 11 மணி வரைக்கும் ஒருத்தருக்கு மேய்ஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு போய் மேய்ஞ்சி எல்லாம் ரெடியாக வச்சுட்டு சொல்லுவார். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் எங்கள் அப்பா மேயிறது. ஆனால் பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு வந்துடுவார். அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்ட மனுஷன், சத்தியமாக சொல்கிறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்ட எங்கள் 3 பேர்த்தையும் ஒரு விஐபி குழந்தை மாதிரி தான் வளர்த்தாங்க. ஒரு ஏழை குடும்பத்தில் அந்த மாதிரி எப்பவுமே எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு என்னென்னா இதெல்லாம் தேவைப்படுது பூர்த்தி பண்ணி நல்ல ட்ரெஸ்ஸு எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த விஷயத்தில் அவங்கள இவ்வளோ தூரம் வயசாகி இப்போ இறந்துட்டாங்க. இறந்தே 10-13 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் அவங்களுடைய நினைவுகள் என்றைக்கும் மனசுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்குது. நல்லா பார்ப்பார். எங்கள் அம்மா கொஞ்சம் ஏதாவது சொன்னால் கூட அடிக்க மாட்டார் எங்கள் அப்பா. எங்கள் அம்மா சத்தம் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு டைம் பால் கறந்து கொடுத்து என்னை கொண்டு ஊற்றிட்டு வர சொன்னார். சரின்ட்டு நானும் சைக்கிள் வந்து மேலேறி ஓட்ட தெரியாது, குரங்குடல் போட்டு அந்த சொல்லுவாங்கள்ல அது ஓட்டுவேன். அதுலேயே கொண்டு ஊற்றிட்டோன்னு சொல்லிட்டார். நானும் கொண்டுட்டு போயிட்டேன். இந்த ஒரு ஆறு சின்ன எங்கள் தோட்டத்துக்கு பக்கத்தில் சின்ன ஒரு ஆறு ஓட மாதிரி போகும். அது மழைன்னு இருந்துச்சு நிறையா. நல்லா ஃபாஸ்ட்டாக போகணுங்க. அந்த இடத்துல கொஞ்சம் இறக்கவும் கூட ஃபாஸ்ட்டாக போங்கட்டு அப்படியே சர்றன்னு சைக்கிளில் வழுக்கி விட்டு கீழே வந்துட்டு பாலும் கொட்டி போச்சு. பாதி பால் போயிடுச்சு. எழுந்திரிச்சு சைக்கிள் எடுத்துகிட்டு எடுத்ததுக்குள்ளே அங்கே கொண்டு ஊற்றுனா அவங்க திட்டுவாங்க. பால் கடைக்காரவங்க என்ன இப்படி கொண்டு வந்திருக்கே அப்படின்ட்டு. இங்கே வந்தால் அப்பா திட்டுவாங்க. இது என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடையில் வந்து மழை பெஞ்சு தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அந்த தண்ணி மோந்து பால் ஊற்றிட்டேன். தண்ணி மோந்து பால் ஊற்றி நிறப்ப கொண்டு ஊற்றிட்டு வந்துடலாம், பிரச்சனை இல்லாமல் போயிருந்து சொல்லி ஊற்றிட்டு வந்தேன். அவர் என்னமா பூரா தண்ணியாக இருக்குது, இப்படி இருக்கிறாரு, எனக்கு எது தெரியாதுங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டேன். அது எப்படி எங்கள் அப்பா கண்டுபிடிச்சாருன்னா, சைக்கிளில் அந்த இது சுத்தமில்ல அந்த என்ன பெடலில் என்னமோ சொல்லுவாங்க. அது வந்து வளைஞ்சிருந்துச்சு. கொஞ்சம் டெக்குன்னு சைக்கிள் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் போய் அந்த சைக்கிள் பார்த்துட்டு எங்கே கீழே இது போட்டியா அப்படின்னாரு. இல்லைன்னே சொன்னேன். இல்லை கீழே போட்டு இது வளைஞ்சி கிடக்குது வர அப்படின்னாரு. அப்புறம் எங்கள் அம்மா அது கொஞ்சம் கொடுத்தாங்க. சின்ன பிள்ளை கொண்டு போய் ஊற்றினா அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு. அதை மாட்டேன்னு சொல்கிறோமா, இல்லை கொண்டு ஊற்றுவான். அப்போ அந்த கடைக்கு சாயந்தரம் போகிறப்ப காலையில் என்னப்பா உள்ள தண்ணியாக கொண்டு வந்துருச்சு புள்ள பால் அப்படிங்காட்டி. அப்புறம் வீட்டுக்கு வந்து கேட்டார், இப்படி ஃபுல்லாக தண்ணியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, என்னாச்சு அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னேன், இது மாதிரி வலிக்கி விட்டுருச்சு மழைன்னு, அதில் கீழே போட்டுட்டேன், நீங்கள் திட்டுவீங்களா என்னமான்னு சொல்லி போட்டு நான் இந்த மாதிரி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்புறம் கேனப்புள்ள இப்படி பண்ணிட்டே அப்படின்ட்டு இருந்தாங்க. கஷ்டத்துலேயும் எங்களை நல்லா செல்வாக்காக வாழ வச்சவர் எங்கள் அப்பா. சரியத்தவங்க அவங்களோட ஒன்றா எங்கள் அப்பாவும் செஞ்சார். டபுள் கஷ்டப்பட்டார். அவங்கள சிங்கிள் ஆள் வேலை செஞ்சால் எங்கள் அப்பா வந்து டபுள் வேலை செய்வார். எப்போவுமே அப்படித்தான். எங்கள் அம்மாவும் அப்படித்தான், எங்கள் அப்பாவும் அப்படித்தான். ஒவ்வொன்றும் அவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பார்த்து எங்களை ஒரு விஐபி குழந்தைல மாதிரி வளர்த்தி என்னுடைய கல்யாணம் கிராண்டாக பண்ணாங்க. என்னுடைய ஃபங்க்ஷன் மெச்சூர் ஃபங்க்ஷனும் கிராண்டாக தான் பண்ணாங்க. அண்ணா அவங்களுக்கும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கும் நல்லா தான் பண்ணாங்க. எல்லாமே இது அப்பாவுடைய காசு தான். எங்கள் வீட்டுக்காரர் எதுக்குமே இது இல்லை. கடைசியில் எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கை எந்த நிலைமைக்கு போச்சுன்னா, நல்லா இருந்தார். காசு போனால் அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு தான் உயிர் போச்சு. அது நல்லா பார்த்துக்கிட்டேன் நான். ஆனால் அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத கல்லை பொறிக்க மண்ணை பொறிக்க ஒரு நேரம் சும்மா இருக்கவே மாட்டாருங்க. சும்மா சரி எனக்கு வேலையெல்லாம் இல்லை, எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு கொஞ்ச நேரம் கட்டலில் படுப்பார். படுத்து பார்த்துட்டு அவரால் படுக்க முடியல.
எந்திரிச்சு போய் இந்த சின்ன சின்ன கல்லுகள்லாம் காட்டுக்குள்ளே இருக்கும் பாருங்க, அதெல்லாம் பொறுக்கி கொண்டு வீசுவார். ரொம்ப அதெல்லாம் ஒரு வாரமாக கொட்டிட்டு வருவார். அது ஒரு விவசாயிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு பயங்கர கஷ்டப்பட்டாங்க. சின்ன கஷ்டம்லாம் இல்லை. அடுத்த வீடியோவில் மறுபடியும் சொல்கிறேன் கண்டினியூவாக. வணக்கம், நன்றி.